ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் நைட் சாப்பாடு எங்கள் வீட்டிலேருந்து முடக்கத்தான் தோசையும் டமாட்டங்க கிரேவி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். டமாட்டங்க பறிச்சுட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து இப்போதைக்கு ஒரு டமாட்டங்காய் 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த வெங்காயம் தக்காளிலாம் க்ளீனாக கழுவிட்டு பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக தக்காளி, பொடியாக டமாட்டங்காய் ரவுண்ட் ரவுண்டாக அரைஞ்சி வச்சுருக்கிறேன். அடுத்து அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கடுகு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி, மஞ்சள் பொடி, அடுத்தது வந்து நம்ம உப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு, தேவையான அளவு தண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரேவி செய்கிறதுக்கு பொருள். அங்கே நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வானல் வச்சிட்டேன். வானல் நல்லா காஞ்சிச்சிங்க ஃப்ரெண்ட். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கிறேன். பாருங்கள், கடுகு போட்டுக்கிட்டேன். அதனால் கடுகு வந்து பொரியணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து இப்போ பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும்னு பாருங்கள். நல்லா எந்தளவுக்கு நான் வணங்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்கினா போதும். அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகாக நல்லா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வணவும். பாருங்கள், நான் வந்து தக்காளி வணங்கிட்டேன். தக்காளி வந்து நல்லா சீக்கிரம் நல்லா சீக்கிரம் குழஞ்ச மாதிரி வணங்கணும் அப்படின்னா நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வைக்கிற கொஞ்சம் கிரேவிக்கு இந்த அளவுக்கு உப்பு போட்டேன்னு போதும். கிரேவிக்கு சேர்த்தே உப்பு போட்டுக்கிட்டேன். நான் உப்பு போட்டு வணங்குறது நல்லா தக்காளி நல்லா வணவிடுச்சு. பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம டமாட்டங்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த டமாட்டங்காய் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நமக்கு தக்காளி வணங்கினா போதும். டமாட்டங்காய் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக அழகாக மெலிசாக கட் பண்ணுறேன். ஏன்னா அது டமாட்டங்காய் மொத்தமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். அதனால் நான் மெலிசாக ரவுண்ட் ரவுண்டாக அரைஞ்சிக்கிட்டேன். நல்லா பாருங்கள், தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா காய் வணக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். பாருங்கள், மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டேன். அடுத்தது வந்து நம்ம வந்து மிளகா பொடி, நம்ம வீட்டிலேருந்து சாம்பாருக்கு அரைக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம காரத்துக்கு தகுந்தபடி மிளகா பொடி போட்டு நல்லா வணக்கிட்டு அது வந்து லைட்டாக நம்ம அடி பிடிக்கும். வானலில் வந்து மிளகா பொடி போட்டோம்னா அதனால் லைட்டாக அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 2 கொதி வந்த பிற்பாடு தான் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்குவேன். பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா 2 கொதி வருது. பாருங்கள், 2 கொதி வந்த பிற்பாடு நான் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஏன்னா நம்ம காய் வந்து மொத்தமாக இருக்கனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து ஊற்றினா கொஞ்சம் வேகத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், காய் மெலிசாக அரிஞ்சிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரம் வெந்துடும். நான் உப்பு வந்து வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே போட்டேன். அதனால் உப்பு நான் போடல. அந்த உப்பே எனக்கு போதும் கிரேவிக்கு. ஏன்னா நம்ம தோசை கிரேவி வைக்கிறதுனால நமக்கு வந்து அந்த உப்பு வந்து அதே போதும். நான் வந்து இன்றைக்கி முடக்கத்தான் தோசை ஊற்ற போகிறேன். அதனால் சொல்லிட்டு பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி எங்கள் கொல்லைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நான் முடக்கத்தான் தோசை பறிச்சிட்டு வந்தேன். பாருங்கள், அழகாக மாவு வந்து எப்படி சூப்பராக தோசை பதத்துக்கு நல்லா அரைச்சி நல்லா மாவு புளிக்க வச்சுட்டேன். தோசைகளை வச்சு லைட்டாக தோசை கல் காஞ்சிருக்கான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு காயில் 2வது ஒரு டைம் வச்சு கை லைட்டாக மேலே வச்சு பார்த்தேன். லைட்டாக சூடு கரெக்டாக இருந்துச்சு. தோசை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆனால் தோசை வந்து நம்ம வந்து அரிசி மாவு தோசை ஊற்றுறத விட இந்த தோசை வந்து இந்த தோசை நம்ம ஊற்றுறது நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து கரண்டி கொஞ்சம் சின்ன கரண்டியாக வச்சுருக்கனால நான் 1½ கரண்டி மாவு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், தோசை ஊற்றும் போதே நல்லா சூப்பராக அழகாக வருது. பாருங்கள், அது மேலே வந்து அப்படியே அந்த தோசை ஊற்றும் போதே நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்து சூப்பராக வருது. பாருங்கள், நல்ல பன்னு மாதிரி சாஃப்டாக இருக்கும் அந்த தோசை. நீங்கள் இந்த தோசை வந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களாம் தோசை வந்து அடிக்கடி சாப்பிட்டா வந்து நம்ம வந்து இந்த முட்டி வலி, கை கால் வலிலாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து நல்லா அதிகமாக இந்த தோசைலாம் சாப்பிட்ருக்கோம். நம்ம வந்து பக்கத்தில் கிரேவி வந்து ரெடி ஆகுது. பாருங்கள், நான் வந்து கிண்டி விட்டுக்கிறேன். கிரேவி வந்து ரெடி ஆகுது. பக்கத்தில் தோசையும் நான் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். ஏன்னா இந்த கிரேவி வந்து சாதத்துக்குனா நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் குழம்போடு சேர்த்து வைக்கலாம். நம்ம வந்து தோசைக்குனாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து இன்னும் நல்லா சுண்டணும். பாருங்கள், அடுத்த தோசை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. தோசையை வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், அழகாக நான் வந்து அழகாக அந்த காய் வந்து நம்ம கிண்டி விட்டோம். கொஞ்சம் மேலே லைட்டாக இருக்கிற காய் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். தோசை வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா அழகாக வெந்துருச்சு. தோசை திருப்பும் போது பாருங்கள், நல்லா சாஃப்டாக சாஃப்டாக இருக்குது. தோசை வந்து லைட்டாக உடைய கூட இல்லை, சூப்பராக வந்துருப்பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குது. தோசை வந்து திருப்பி போட்டால் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கிரேவியும் பாருங்கள் எப்படி எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு. பாருங்கள், கிரேவி வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. கிரேவி நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். நம்ம தோசை தொட்டு சாப்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் இந்த பதத்துக்கு போதும் ஆஃப் பண்ணிட்டேன். அது நம்ம தோசை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், தோசை திருப்பும் போதும் சரி, நம்ம தோசை எடுக்கும் போதும் நல்லா சூப்பராக நம்ம தோசை உடையாமல் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், தோசை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. நம்ம அடுத்த தோசையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா பச்சையாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், நான் அழகாக நல்லா தவா கொஞ்சம் சேர்த்தே நான் போட்டேன். ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் முடக்கத்தான் தவா கொஞ்சம் சேர்த்தே நம்ம போட்டிருந்தேன். நல்லா மாவு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம இந்த தோசைக்கு வந்து இந்த கிரேவி எந்த கிரேவி வச்சாலும் செம்மையாக இருக்கும்.
நான் வந்து இன்றைக்கி வந்து டமாட்டங்காய் கிரேவி தான் வச்சுருக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். 2வது தோசையும் ஊற்றி நான் லைட்டாக அதில் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டேன். நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அந்த தோசைக்கு கூட நம்ம லைட்டாக கிரேவி வச்சு தம்பிகிட்ட ஒன்று கொடுத்து சாப்பிட சொல்லி டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். நம்ம ஆறினோடனே கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நம்ம பிளேட்டில் இருக்கிற சைடில் இருக்கிற கப்பில் வந்து நம்ம வந்து கிரேவி வச்சுட்டேன் பாருங்கள். நம்ம தம்பிகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்ல நல்லா வாசமாக செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. நல்லா அந்த கிரேவி அந்த பிளேட்டில் வைக்கும்போதே நல்லா வாசமாக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2வது தோசையும் திருப்பிட்டு நல்லா சூப்பராக அப்படியே அழகாக இருக்கும். இந்த தோசை பார்க்கும்போது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் பாருங்கள். நான் வந்து தோசை ஊற்றி தம்பிகிட்ட கொடுத்துட்டேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான் பாருங்கள். அழகாகவும் தொட்டு சாப்பிட்றான் பாருங்கள். கிரேவி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு இந்த கிரேவிக்கும் இந்த தோசைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி டமாட்டங்காய் காயெல்லாம் கிரேவி பண்ணி சாப்பிட்டுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.